2010 இந்தியாவுக்குன்னே ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். I am singing in the rain. I want more in the rain. 2010க்கு முன்னாடி இந்தியன் ருபீஸ் வந்து அவங்களோட அப்ரிவேஷனை RS இல்லைன்னா INR அப்படின்னு தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கரன்சி தட் இஸ் ருபி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து பிற கண்ட்ரியில் இருக்கிற கரன்சியையும் அப்படி தான் கூப்பிடுற மாதிரி இருந்தது. இதுக்காக குளோபலாக ஒரு யூனிக் ஐடென்டிட்டி அண்ட் யூனிக் எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் மாதிரி, லைக் அந்த ருபிக்குன்னு ஒரு நேம், லைக் ஹவு பவுண்டு டாலர் அதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் இருக்குது. டாலருக்கு S போட்டு 2 கோடு இருக்கும், பவுண்டுக்கு வந்து ஒரு E இருக்கும், யூரோக்கு வந்து C மாதிரி போட்டு ஒரு E வரும். அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னும் ஒரு குளோபல் ஐடென்டிட்டி அவங்க கரன்சியில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது சிம்பிளை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளான் பண்ணாங்க. சரி, வேறு என்னென்ன கண்ட்ரி வந்து அவங்களோட காசை வந்து கரன்சியை வந்து ருப்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க? பாகிஸ்தானி ருப்பி, இந்தோனேஷியா ருப்பியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2 கண்ட்ரி சொல்லிச்சு. இப்போ இந்த 2 கண்ட்ரியை விட தனித்துவமாக வந்து இந்தியா வரணும்னாங்க. அவங்களோட இந்தியன் ருப்பின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிம்பிள் எப்படி வந்து ஏன்னா இந்த சிம்பிள் வந்து ஒரு சில விஷயத்தோட கலவை, அமால்கமேட்டட் ஐட்டம்ஸ். என்னென்ன அமால்கமேட் பண்ணாங்க அப்படின்னா, தேவநாகரி ஸ்கிரிப்டில் வர ரா இப்படி வரும், ஓகேவா, அந்த ரா. அதுக்கப்புறம் ரோமன் லெட்டரில் வர ஆர், கேபிட்டல் ஆர், இது ரெண்டுத்து கூட சேர்த்து இன்னும் ஒரு விஷயத்த அவங்க வந்து அமால்கமேட் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. These 2 horizontal stripes running at the top represents national flag. Not only national flag, it also means equal to போடுவோம்ல. And was adopted, this symbol was adopted on 15th July 2010. The rupee symbol is more than a currency. வெறும் கரன்சி, அந்த சிம்பிள் வந்து கரன்சியை விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியாவோட ஐடென்டிட்டி, இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட எக்கனாமி, இது எல்லாமே இது ஒன்றுக்குள்ள அடங்கியிருக்கு.